இன்றுடன் ஓய்வு பெறும் சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவால் மற்றும் காவல்துறை வீட்டு வசதி வாரிய தலைவர் டிஜிபி சைலேஷ்குமார் யாதவ் ஆகியோருக்கு பிரிவு உபச்சார விழா நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா, இந்த பிரிவு உபச்சார விழாவில் யாரெல்லாம் கலந்து கொள்றாங்க? தகவல்கள் என்ன? தமிழக காவல்துறை தலைவர் வருகிற 30ஆம் தேதி ஓய்வு பெற இருக்கிறார். 35 ஆண்டுகளாக பணி முடித்து இந்த ஓய்வு பெறும் நிகழ்வானது நடைபெறுகிறது. இதற்கான பிரிவு உபச்சார விழா ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் தற்போது தமிழக காவல்துறையால் ஏற்பாடு செய்யப்பட்டு இதில் டிஜிபி, ஏடிஜிபி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் மட்டுமல்லாது, அதாவது காவல்துறையின் வீட்டு வசதி வாரிய தலைவராக இருக்கும் டிஜிபி சைலேஷ்குமார் யாதவ் அவரும் ஓய்வு பெற இருக்கிறார். 2 டிஜிபிக்களும் ஒரே சமயத்தில் ஓய்வு பெற இருக்கிற காரணத்தினால் அவர்கள் இருவருக்குமே தற்போது ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் பிரிவு உபச்சார விழா நடைபெற்று வருகிறது. தமிழக காவல்துறையின் டிஜிபியான சங்கர் ஜிவால் 1990ஆம் ஆண்டு IPS அதிகாரியாக காவல்துறையில் சேர்ந்தார். அதன் பின்பு 93ஆம் ஆண்டு ASP-யாக பணியை துவக்கிய அவர் 2004ஆம் ஆண்டு அவர் DIG-யாக பதவி உயர்வு பெற்றார். அதன் பின்பு 2006ஆம் ஆண்டு திருச்சி கமிஷனராக ஆன பிறகு 2008ஆம் ஆண்டு IG-யாக பதவி உயர்வு பெற்றார். தொடர்ந்து போதைப்பொருள் ஒழிப்பிலும் மத்திய பணியிலும் பல்வேறு சாதனை படைத்த அவர் ADGP-யாக 2015ஆம் ஆண்டு பதவி உயர்வு பெற்றார். அதன் பின்பாகத்தான் கடந்த 2021ஆம் ஆண்டு ADGP-யாக இருக்கும் பொழுது சென்னை காவல்துறை ஆணையராக பதவி ஏற்றுக்கொண்டு பல்வேறு காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியதன் அடிப்படையில் அவர் தொடர்ந்து கடந்த 2023ஆம் ஆண்டு தமிழக சட்ட ஒழுங்கு டிஜிபியாக தமிழக காவல்துறை தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார். அவரது காலகட்டத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு மட்டுமல்லாது கள்ளச்சாராய ஒழிப்பு, சட்ட ஒழுங்குகளை பாதுகாத்தல், தொழில்நுட்ப ரீதியாக காவல்துறையை மேம்படுத்துதல், பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை காவல்துறையில் பாதுகாப்பு பணியில் மேற்கொண்டுள்ள உள்ளிட்ட விவகாரத்தில் அவர் சிறப்பாக பணியாற்றியிருந்தார். 2017ஆம் ஆண்டு 2019ஆம் ஆண்டு ஆகிய 2 காலகட்டத்தில் ஜனாதிபதி விருது பெற்ற தமிழக டிஜிபியான சங்கர் ஜிவால் ஓய்வு பெறும் அந்த நிகழ்வானது தற்போது நடைபெற்று வருகிறது. அதற்கான பிரிவு உபச்சார விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் தமிழக முதல்வர் உத்தரவின் அடிப்படையில் அவர் தொடர்ந்து ஓய்வு பெற்ற பிறகும் தீயணைப்புத்துறை ஆணையத்தின் தலைவராக தொடர்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று 90ஆம் ஆண்டு IPS பணியில் சேர்ந்த சைலேஷ்குமார் யாதவ் பல்வேறு பணிகளில் பதவியேற்று சிறைத்துறை அதிகாரியாகவும் அதே நேரத்தில் சிறை கடத்தல் தடுப்பு பிரிவு ADGP-யாகவும் பல்வேறு பதவிகளை மேற்கொண்ட அவர் கடைசியாக காவல்துறையின் வீட்டு வசதி வாரிய தலைவராக பணியாற்றிய முடிந்து தற்போது அவரும் ஓய்வு பெற இருக்கிறார். அவருக்கான பிரிவு உபச்சார விழாவும் நடைபெற்று வருகிறது. இருவருமே அணிவகுப்பு மரியாதை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆயுதப்படை, கமாண்டர் படை உள்ளிட்ட பல்வேறு படைகளை சேர்ந்தவர்கள் ஓய்வு பெறும் 2 டிஜிபிக்களும் இந்த மரியாதையை செலுத்துகிறார்கள். அதை ஆய்வை மேற்கொண்டு இன்று இந்த பிரிவு உபச்சார விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணா.